ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்பர்ணா ஆர்ட்ஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சண்டப்பள்ளியில் 2வது டிசைன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது நான் எடுத்து வழக்கம் போல் 20 ஸ்டாண்ட்ஸாக வந்து நான் ஒட்டி காய வச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் இதை ஃபுல்லாக ரேப் பண்ணிக்கிறேன். இந்த ரேப்பிங் வந்து நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் பார்த்தோம்ல, சேம் மெத்தட் தான். ஓகேங்களா, வேறு எதுவுமே புதுசாக கிடையாது. நீங்கள் அதே மாதிரி ரேப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நம்ம இப்போ ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு ஃபுல்லாக நீங்கள் வந்து ரேப் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேவைப்பட்ட சைடில் க்ளூ அப்ளை பண்ணியும் நீங்கள் வந்து ரேப் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக ரேப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் ஃபுல்லாக ரேப் பண்ணிவிட்டேன். க்ளூ போட்டு இதை ஒட்டிட்டு நான் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் வந்து நான் சிம்பிளாக ஒரு டிசைன் கொடுக்குறேன். ஓகேங்களா, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். இப்போ நான் வந்து இதில் வந்து ஒரு டிசைன் கொடுத்துக்கிறேன். ஓகே, இதுக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெண்ட் வச்சுக்கிறேன். ஏன்னா அது காயறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ நான் வந்து அந்த ஹோலில் வந்து ஆஸ் யூஷுவல் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டெண்ட் வச்சுக்கிறேன். ஸ்டெண்ட் வச்சுட்டு நான் சுற்றி வந்து டிசைன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா நிறைய க்ளூ அப்ளை பண்ணுங்கள். இது ட்ரை ஆகிறதா மெயின் அப்படிங்கிறதுனால. இப்போ அதில் வந்து ஸ்டண்ட் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டோன்னா அது அப்படியே காயறதுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வந்து நான் இதுக்கு அடுத்து நான் சொன்ன மாதிரி டிசைன் ஒர்க் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நான் நார்மலாக இந்த பியோர் செயின் எடுத்திருக்கேன். அதாவது இது வந்து பியோர் செயினும் கிடையாது, ஸ்டோன் செயினும் கிடையாது. இது வந்து ஒரு புதுசாக 2 கலர் கலந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அதுக்காக வாங்கியிருந்தேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் இதை வந்து அப்படியே அந்த அவுட்டரில் வந்து கொடுக்க போகிறேன். ஓகே, இப்போ ஃபுல்லாக இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஃபுல் அவுட்டரில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி இந்த ஸ்டோன் செயின் வந்து அப்படியே ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஓகே, இது ஒரு மாதிரி கோல்டு கலர்லேயும் இருக்கும், அப்புறம் இடையில வந்து பியோரும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் வாங்கியிருந்தேன். ஓகேங்களா, இதில் ஸ்டோன் செயின்லேயே வந்து உங்களுக்கு ஒயிட்டில் இருக்கும், கலர் கலராக கூட நிறைய கிடைக்கிது. ஸ்கை ப்ளூ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேங்களா, நான் வந்து இப்போது இந்த மாதிரி டபுள் கலர் வாங்கியிருந்தேன். இதை வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மேலே வந்து ஃபஸ்ட்டு ரவுண்ட் வந்து ஃபுல்லாக நான் வந்து ப்ளேஸ் பண்ணி இதை வந்து காய வச்சு எடுத்துக்கிறேன். நல்லா ப்ளேஸ் பண்ணி நல்லா கரெக்டான இடத்துல செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகே, க்ளூ வந்து நீங்கள் எதை ஒட்டுறதா இருந்தாலுமே தாராளமாக நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ ஒயிட்டாக கொஞ்சம் அசிங்கமாக இருக்க மாதிரி தெரியுமே தவிர, பட் ட்ரை ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஃபீலே இருக்காது. ஓகேங்களா, அதனால் நம்ம வந்து நீங்கள் வந்து நிறைய க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் ரொம்ப நாளைக்கு வந்து அது விழுகாமல் இருக்கும். நீங்கள் வந்து க்ளூவை வந்து கம்மியாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டக்குன்னு வந்து அது வந்து உங்களுக்கு விழுந்துடும். அதுக்காக தான். ஸோ வந்து நான் இதை நல்லா இப்போ ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். இதை வந்து ஒரு ஏதாவது குச்சி இந்த மாதிரி கூட எடுத்து அதை வந்து நல்லா ஷேப்புக்கு கரெக்டாக கொண்டு வந்துக்கலாம். ஓகே, கொண்டு வந்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, உள்ள ஒரு ரவுண்டு இருக்குது இல்லைங்களா, அந்த ரவுண்டுக்கும் இதே செயின் வைக்க போகிறேன். அவ்வளோதான், இதில் வைக்கிற நான் டிசைனே இது அவ்வளோதான். ஸோ இதையும் வந்து அப்படியே உள்ளே கொண்டு வந்து அழகாக ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபுல்லாக அது மாதிரி வச்சுட்டு க்ளூ போட்டு ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ க்ளூ போட்டாச்சு. இப்போ நான் இதுக்கு மேலே வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். ப்ளேஸ் பண்ணிட்டோன்னா இந்த டிசைன் வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் என்னடா அவ்வளோதான் நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. இதுக்கப்புறம் தான் ஒரு இன்னும் மெயின் விஷயமே இருக்குது. அது என்ன நீங்கள் பாருங்கள். ஸோ வந்து
இந்த இயரிங்கை வந்து நம்ம அப்படியே விட போகிறது இல்லை. இதுக்கு கீழே வந்து ஜிம்கா ஹேங்கிங் கொடுக்க போகிறோம். அதுதான் இதில் மெயினு. ஜிம்கா ஹேங்கிங்னால் நம்ம நார்மலாக இப்போ இது ஜிம்காலெலாம் ஹேங்கிங்ஸ் பார்த்துருப்போம், ஜிம்காக்குள்ளே தொங்குற மாதிரி பார்த்துருப்போம். பட் இந்த சந்திரபில் இயரிங்க்கு கீழே வந்து ஜிம்காவே தொங்கும். ஸோ அது மாதிரி பண்ணுறது தான் இதோட செகண்ட் மெத்தடே. ஓகேங்களா, இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலாக இப்போ இது ட்ரையானாவே இந்த மேலே இருக்க இயரிங்கே சூப்பராக இருக்கும், கீழே ஜிம்காவும் அழகாக இருக்கும். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இதையும் நல்லா அந்த மாதிரி ஷார்ப்பாக ஷேப்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரை பண்ண வச்சிடலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா ஷேப் கரெக்டாக கொண்டு வரணும். ஏன்னா அப்போ தான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். ஏன்னா இந்த ஷேப்பே வந்து கொஞ்சம் நல்லா வளைஞ்சிருக்கனால நீங்கள் எப்படி பண்ணாலும் கொஞ்சம் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்க மாதிரியே தான் இருக்கும். அதுக்காக தான். ஸோ இப்போ வந்து நான் இதை ட்ரை பண்ண வச்சிடுறேன். ஓகேங்களா, இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கோல்டு கலர், அந்த ஒயிட் கலர்லாம் இல்லாமல் பளிச்சுன்னு தெரியும். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை ட்ரை பண்ண வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஓகேங்களா, இப்போ ரெடியாக இருக்குது. ஸோ இது இப்போ ட்ரை ஆகட்டும், நம்ம நெக்ஸ்ட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் ஜிம்கா காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஜிம்கா, குட்டி ஜிம்காவாக எடுத்து பண்ணியிருக்கேன். அதுக்கு தான் அப்போ தான் மேட்சாக இருக்கணும். குட்டி ஜிம்கா எடுத்து அதுக்கு கீழேயும் அதே மாதிரி ஸ்டோன் லைன் வச்சு மேலே வந்து கேப் வந்து ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து எப்படி அட்டாச் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்போயும் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஜிம்கா மாதிரி அதை ஃபஸ்ட்டு தயார் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் வந்து ஹெட் பின் எடுத்திருக்கேன். ஹெட் பின் இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கூட வளைச்சிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா மேலே வந்து ஒரு கலரிங் பால், ஒரு ஸ்டோன் பால் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது கோல்டு, இது செட் ஆகலை, ஏன்னா இது க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ நான் ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணுற மாதிரி ஒயிட்டே போட்டுக்கிறேன். ஸோ ஒயிட் போட்டுட்டு இதை வந்து நான் வந்து வளைச்சிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம எப்படி இயரிங் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ஸோ இதை வந்து நான் வளைச்சிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு இதை நான் வளைச்சிக்கிறேன். ஓகேங்களா, கட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இதை வந்து வளைச்சி விட்டுக்கிறேன் பில்லர் யூஸ் பண்ணி. ஸோ இதை நல்லா வளைச்சிட்டு வளைச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு மேலே வந்து நான் ஜம்ப்ரிங் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே, இது வரைக்கும் இப்படியே இருக்கட்டும். ஜம்ப்ரிங் ஆட் பண்ணுறதை நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போது இதை ரெடி பண்ணிவிட்டேன். ஸோ ரெடி பண்ணிவிட்டு இந்த ஜிம்காவை வந்து நீங்கள் இதை அப்படியே கூட யூஸ் பண்ண அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த ஜிம்காவை நான் இப்போ நான் ஓரமாக வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து ஜம்ப்ரிங் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ நான் ஒரே ஒரு ஜம்ப்ரிங் எடுத்துக்கிறேன். இந்த ஜம்ப்ரிங்க்கை இந்த சந்திரபல்லியில் வந்து நான் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். கரெக்டாக சென்டரில் வர மாதிரி பின்னாடி கூடி அட்டாச் பண்ணணும். ஆக்சுவலாக இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஜிம்காக்கு எப்படி த்ரெட்டு சுற்றுறப்பயே வந்து இதை அட்டாச் பண்ணணுமோ நம்ம அது மாதிரியும் பண்ணிக்கலாம். அந்த மெத்தட் நம்ம ஆல்ரெடி பார்த்தனால தான் நான் இப்போ இதில் பண்ணுறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து ஜம்ப்ரிங்கை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சந்திரபல்லி எடுத்து எது சென்டர் பார்ட்டுன்னு நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி வந்து இதை இன்சர்ட் பண்ணிக்கணும். அந்த த்ரெட்டை அப்படியே இதுக்குள்ளே விட்டுறணும். ஓகேங்களா, த்ரெட்டுக்குள்ளே இந்த ஜம்ப்ரிங்கை விட்டுறணும். ஓகேங்களா, நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ விட்டுட்டேன், பட் இது சென்டராக இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு முன்னாடி திருப்பி பார்க்கலாம். ஓகே, இது சென்டராக இல்லை. ஆக்சுவலாக இது காயாதனால டிசைன்ஸும் வந்து ஸ்பாயில் ஆகிக்கிட்டு இருக்குது. ஓகே, நான் பார்த்துக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் திருப்பியும். இப்போ சென்டராக இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வேணால் என்னென்னா திருப்பியும் கழட்டிட்டு மாட்டிக்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு சைடில் போயிடுச்சு. ஸோ நான் கழட்டிட்டு திருப்பி சென்டர் பார்ட்டு இதை மாற்றிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் அழகாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே ரேப் பண்ணுறப்போ சென்டர் பார்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து ரேப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் பின்னாடி கூடி வச்சு ஜம்ப்ரிங்கை வந்து அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ ஜம்ப்ரிங்க்கு அட்டாச் பண்ணதில் இந்த இயரிங்கை வந்து நான் வந்து மாட்டிட்டு அந்த ஜம்ப்ரிங்கை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஜம்ப்ரிங்கில் இந்த இயரிங்கை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஓகே, நான் அதை வந்து இப்போ கையிலே நார்மலாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ இதை வச்சு நல்லா டைட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
ஸோ அதான் அந்த ஸ்டோன்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் வளைஞ்சிருச்சு. இல்லைனா நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம மாட்டியிருக்கணும். நான் கொஞ்சம் அவசரப்பட்டு டிசைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அப்படி இல்லைனா இது ட்ரை பண்ணதுக்கப்புறம் பண்ணணும். இப்போ ஆக்சுவலாக பாருங்கள், இது உங்களுக்கு இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுங்களா? இது வந்து கீழே வந்து கொஞ்சம் இப்போ வந்து நல்லா கிராண்ட் லுக்காக இருக்குது. இது கீழே நல்லா பெருசாக இருக்குது. அப்படி வேண்டான்னு நினைக்கிறவங்க இப்படி இதை மேலே ஏற்றி வச்சு ஒட்டிக்கலாம். ஓகேங்களா? அதாவது கீழே ரொம்ப தொங்குற மாதிரி இருந்துச்சு, இல்லை உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அப்படியே விட்டுறலாம். நான் கீழே வந்து பீட்ஸ் எல்லாம் போட்டனால அது பெருசாக இருக்குது, இல்லைனா இன்னும் குட்டியாக இருந்திருக்கும். நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ரொம்ப தொங்குற மாதிரி இருக்குங்கவும் இந்த ஜம்ப்ரிங்கை மேலே ஏற்றிட்டு போய் க்ளூ போட்டு ஒட்டிடுறேன். ஜஸ்ட் இந்த ஜம்ப்ரிங்கை அப்படியே மேலே கொண்டு வந்து அந்த க்ளூவில் வச்சு நல்லா ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை இந்த மாதிரி தொங்குறதே நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுறலாம். அப்படி இல்லைனா கீழே வந்து ஜிம்காவில் அந்த பீட் போடாமல் ஸ்ட்ரைட்டாக வளைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ அளவுக்கு தொங்குறது வந்திருக்காது. ஓகேங்களா? நீங்கள் அந்த மாதிரி கூட கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒட்டிட்டா அது அப்படியே நின்றும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணால் அந்த மேலே கொண்டு வந்து ஊசி நூல் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு தைச்சிக்கலாம். ஓகே, இப்போ நல்லா ட்ரை ஆகட்டும். ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபோக்கஸ்லேயே நான் காட்டலன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் வேணால் திருப்பி காட்டுறேன். இதை திருப்பி நல்லா மேலே கொண்டு வந்து நல்லா க்ளூ போட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுறணும். எவ்வளோ ட்ரை ஆகுதோ அவ்வளோ நல்லாயிருக்கும். ஓகேங்களா? திருப்பி நல்லா நிறைய க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஓரமாக வச்சிட்றேன். காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் இதை எடுத்து வந்து காட்டுறேன். ஓகேங்களா? இந்த அப்படியே வந்து ஓரமாக வச்சிடலாம். ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இது நல்லா வந்து ட்ரை ஆயிடுச்சு. கீழேயும் ரொம்ப லென்த்தாக இல்லை, பின்னாடி நம்ம ஒட்டிட்டோங்கிறனால மேலே ஸ்டோன்ஸும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு வந்து இயரிங்கு. ரொம்ப அழகாக இருக்குல்ல இது. ஆக்சுவலாக கேமரா விட நேரில் இன்னுமே நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.